friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காயை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நம்ம கிரேவியாவும் சாதத்துல போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்ல சைட் டிஷ் மாதிரி நீங்க வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 10 இருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வறுவல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முருங்கைக்காயை வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சு வச்சிருக்கிறோம்ல, அந்த பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்க, கம்ப்ளீட்டா நமக்கு ட்ரை ஆயிடுச்சு, தொக்கு மாதிரி வந்துருச்சு. இதுல நம்ம மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் அளவுக்கு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாவை நம்ம பேன்லயும் செய்யலாம், பட் எக்ஸ்ட்ராவா ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம ப்ரெஷர் குக்கர்ல செய்யறதுனால இது ரொம்ப குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். முருங்கைக்காய் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலால பெரட்டி எடுத்துக்கோங்க. மசாலாக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. ஜஸ்ட் இந்த முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்கன்னா முருங்கைக்காய் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆயிரும். 2 விசிலுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா முருங்கைக்காய் கலண்டுட்டு வந்துடும். ஸோ அந்த ஷேப்பும் ரீட்டைன் ஆகும். அதே சமயத்தில் முருங்கைக்காய் நல்லா வெந்து வரணும்னா எக்ஸாக்டாக 2 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் மசாலா நமக்கு கிரேவி ஸ்டைலில் ரெடி ஆயிருக்கும். முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், எதுவுமே கலண்டுட்டு வரல, பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கு. இது நான் வீடியோக்கு எடுக்கிறதுனால இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அதே ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த தண்ணி நல்லா கெட்டியாகி வரணும், அப்சர்வ் ஆகி தொக்கு மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சில மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். கடைசியாக ஆட் பண்ணாதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். மசாலா நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. நீங்கள் முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்கு அதிகமாக ஊற்றிட்டீங்கனாலும் உங்களுக்கு குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கம்மியாகவே ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் கடைசியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த டிஷ்ஷை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகிறது கரம் மசாலா தான். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே கரம் மசாலா கடைசியாக தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கப்புறம் கடைசியாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறதுனால அந்த முருங்கைக்காயோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்பவும் முருங்கைக்காயை சாம்பாரில், அவியலில் தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு முருங்கைக்காய் வறுவல், ரோஸ்ட் இல்லை மசாலான்னு கூட சொல்லலாம், கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தயிர் சாதத்து கூட, சாம்பார் சாதத்து கூட, லெமன் ரைஸில், இல்லை நீங்கள் அப்படியே வெறும் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான முருங்கைக்காய் வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.